தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய நாளும் நல்லதொரு நாளாகவும் சுபீட்சமான நாளாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் நாளாகவும் அமைய வேண்டும் என தீபத்தோடு இணைந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய வணக்க தீபத்திலே எங்களுடன் இணைந்திருக்கிறார் துஷ்யா. வணக்கம் துஷ்யா. வணக்கம் வினோஜா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வணக்கம் தீபத்தினூடாக நேயர்களுக்கு பல பலன்கள் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதோடு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது வினோஜா? இன்றைய நாள் எனக்கு மிகவும் சந்தோஷமான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் அமைந்திருக்கிறது துஷ்யா. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைந்திருந்தது? எனக்கும் இனிமையான நாளாக சந்தோஷம் தரும் நாளாக தொடக்கத்திலே அமைந்திருக்கின்றது. ஆனால் இன்று நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது வீதி விபத்துகள் அதிகம் இடம் வருவதாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் பத்திரிகைகளில் அறியக்கூடியதாக இருந்தது. நாங்கள் வாகனத்தை செலுத்தும் பொழுது எமது உயிரும் மற்றவருடைய உயிரும் முக்கியம் என்று செலுத்தினோமாக இருந்தால் எந்த வீதி விபத்துகளையும் சந்திக்க வேண்டி நேரிடாது என்று நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி வினோஜா, இன்றைக்கு நாங்கள் என்ன தலைப்பை பற்றி பேச வந்திருக்கின்றோம்? இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கும் தலைப்பு வந்து அக்கா. அந்த தலைப்பை பற்றி தான் இன்றைய வணக்க தீபத்திலே நாங்கள் உங்களுடன் பேச இருக்கின்றோம். அக்கா என்பவள் ஒரு அம்மாவிற்கு சமம். அக்கா என்பவள் வந்து இன்னும் ஒரு அம்மா, நமக்கு இன்னும் ஒரு அம்மாவாக இருக்கின்றவளாகத்தான் அக்கா காணப்படுகின்றாள். அக்காவை பற்றிய நிறைய திரைப்படங்கள், நிறைய கவிதைகள் கூட கேள்விப்பட்டிருக்கின்றோம். அக்காவுக்கு தம்பி தங்கை என இருவேறுபட்ட சகோதரர்களிடையிலான பாசம் கூட காணப்படுகின்றது வினோஜா. நிச்சயமாக அக்கா என்ற உறவு எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், நாம் விழுந்தும் தாங்கி பிடிக்கும் உறவாகவும் அழுவும் நமது அழகையை நிறுத்தி ஆறுதல் கூறும் உறவாகவும் அமைந்திருப்பது அக்கா என்ற ஒரு உயிர் தான். அந்த உறவை அதனால் தான் நாம் இரண்டாம் தாயாக அவதரித்தவளை அக்கா என்று நாம் கூறுகின்றோம், இல்லையா விஷயம்? உண்மையாகத்தான் வினோஜா. வீட்டிலே அம்மா இல்லாத விடத்து அனைத்து வேலைகளையும் தன்னுடைய தலையிலே தூக்கி போட்டுக்கொண்டு அனைவருக்காகவும் தன்னுடைய அனைத்து விடயங்களையும் சமர்ப்பித்து தன்னுடைய வேலைகளை அம்மாவை போன்று செய்பவள். அதனால் தான் அம்மாவிற்கு அடுத்தபடியாக அக்கா என்று காணப்படுகின்றாள். நிச்சயமாக அவர்களுக்கும் அக்காமார்களுக்கும் தங்கையோ தம்பியுமார்களுக்கோ 2-3 வயசு வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஆனாலும் அவள் தன்னை ஒரு பெரியவளாகவே காட்டிக்கொள்வாள். தனக்கு எல்லாம் அறிந்ததாகவும் தான் ஒரு பெரிய ஆளாகவே காட்டிக்கொண்டு அந்த குடும்பத்தை தாங்கி நின்று, தலைப்பள்ளியாக தாங்கி நின்று அந்த குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய தன்மை அக்கா என்ற ஒரு பாத்திரத்திற்கு மட்டுமே காணப்படுகிறது. அக்காவை பார்த்துத்தான் ஏனைய சகோதரர்கள் செயற்படுவார்கள் வினோஜா. அக்கா எவ்வாறு நடந்து கொள்கின்றாளோ அதை போன்றுதான் அக்காவிற்கு பிறகு வரும் ஏனைய தம்பியோ தங்கையோ அக்கா இப்படித்தான், இந்த விடயத்தை அக்கா இப்படித்தான் செய்வாள், இந்த விடயத்திலே அக்கா தலையிட்டால் இப்படி இருக்கும், இந்த விடயத்தை அக்காவிற்கு பிடிக்காதுன்னு சொல்லி அக்கா இப்படி செய்வாளோ அது போன்றுதான் ஏனைய சகோதரர்களும் நடந்து கொள்வார்கள் வினோஜா. நிச்சயமாக 1000 தடவைகள் சண்டைக்கு தங்கையுடன் போனாலும் தங்கைக்கு ஒரு பிரச்சனை என்றால் தோள் கொடுத்து நிற்பது அக்காவாகத்தான் இருக்க முடியும். முதலில் தோள் கொடுத்து நிற்பது அக்காவாகத்தான் இருக்க முடியும். தங்கை மட்டும் சும்மா இல்லை. தங்கை என்ன செய்வாள்? திருமணமாகி அக்கா சென்றவுடன் அத்தான், எனது அக்காவை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன், அவள் கண்ணில் ஒரு நீர் தழி கொடுக்க வராமல் காத்து கொள்ளுங்கள் என்று கூறுவாள். எனக்காக அக்காவிற்காக கதைப்பதற்கு கூட வருவதற்கு தம்பி இல்லை என்றாலும் பரவாயில்லை, தங்கை நான் இருக்கிறேன் என்று உறுதுணையாக அக்காவிற்கு மிகவும் உறுதுணையாக கதைப்பது போல் கதைப்பார். அவ்வாறான தங்கை அக்கா பாசங்கள் மிகவும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான பாசங்களாகவே இருக்கின்றன. அதுபோலதான் வினோஜா, அண்ணன் தம்பி பாசங்கள் இருந்தாலும் அக்கா தம்பி பாசம்ன்றது உலகத்திலேயே மிகவும் சிறந்த விடயமாக காணப்படுகின்றது. ஒரு தம்பியானவன் அந்த பாசத்தை அக்கா மீது வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டான். அக்காவும் அப்படித்தான் இருப்பாள். ஆனால் இருவருக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகள் வேறுபட்டதாக காணப்பட்டாலும் இருவருடைய பாசமும் ஒற்றுமையானதாகத்தான் இருக்கும். அக்காவிற்கு ஒரு விடயம் நடந்து விட்டால், அக்காவுக்கு எதிராக ஒரு விடயம் நடந்து விட்டால் அந்த இடத்தில் தம்பி துணிச்சலாக வந்து நிற்பான். நிச்சயமாக ஒரு விடயத்தில் பார்த்தோமானால் அக்காவும் நாங்களும் சண்டை போட்டுக் கொள்கிறோம், அது குடும்பத்தில் உள்ள பிரச்சனை. ஆனால் வெளியில் செல்லும் போது யாராவது ஒருவர் எம்மை குறியாக கூறிவிட்டாலோ அல்லது ஏதாவது சொல்லிவிட்டாலோ முதல் சண்டைக்கு நிற்பது அது அக்காவாகத்தான் இருக்க முடியும். அது அக்காக்களுக்காகவே உள்ள குணம் அந்த குணமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக வினோஜா, நாம் வீட்டில் அந்த குறை நமக்கு இருந்தாலும் வெளியில் செல்லும் பொழுது அதை சுட்டி காட்டும் பொழுது அக்கா நிச்சயமாக அதை தட்டி கேட்பாள். அவள் அப்படி இல்லை, என்னுடைய தங்கை அப்படி செய்திருக்க மாட்டாள், என்னுடைய தம்பி அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லி அனைவரிடத்தும் சண்டைக்கு நின்று அதை சுட்டி காட்டி அதை நிரூபித்து விட்டு தான் வருவாள். நிச்சயமாக ஒரு வேளையில் தான் ஒரு நல்ல நிலையில் இருந்து தன் தங்கையோ தம்பியோ
நல்ல ஒரு நிலைக்கு வர முடியாவிட்டால் அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்பாவிற்கு அடுத்தபடியாக நினைப்பவள் அக்காதான். என்ன முறையில் சென்றால் எங்கே என் தங்கையோ தம்பியோ நல்ல நிலைக்கு செல்ல முடியும் என அதற்கு வழிகாட்டியாக, சிறந்த வழிகாட்டி உறுதுணையாக நமக்கு தோள் கொடுத்து நின்று நமக்கு ஒரு நல்ல நிலையில் கொண்டு போய் விடுபவள் என்றால் அது அக்கா உறவாகத்தான் இருக்க முடியும். நிச்சயமாக வினோஜா, நிறைய பிள்ளைகள் இருக்கின்ற வீடுகளை பார்த்தோமானால் அங்கு தாய்க்கு சரியான சிரமம் காணப்படலாம். அனைத்து பிள்ளைகளையும் கவனிப்பது என்பது மிகுந்த சிரமமான விடயம். அந்த இடத்தில் அக்கா தான் அனைத்து பிள்ளைகளையும் சமாளித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் அக்கறையாக காணப்படுவார். என்னுடைய அயல் வீட்டில் கூட அப்படித்தான் 5 பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். அந்த அம்மா கொஞ்சம் சிறிய வறுமையான குடும்பம் தான். அங்கு தாயும் வேலைக்கு சென்று விடுவார், தந்தையும் வேலைக்கு சென்று விடுவார். அவனுடைய அக்கா என்ன செய்தாள் என்று சொன்னால் தன்னுடைய பாடசாலை கல்வியை இடைநிறுத்தி விட்டு தன்னுடைய குடும்பத்தை தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தன்னுடைய மற்ற சகோதரங்களை நன்றாக படிக்க வைத்து தானும் அந்த வேலைகளை ஈடுபாட்டுடன் செய்து அவர்களை முன்னேற்றுவதில் குறியாக காணப்படுகின்றார். நிச்சயமாக அவ்வாறான அக்காக்களின் தியாகம் மிகவும் ஒரு சிறந்ததாகவே காணப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் வள்ளுவர் வாக்கு என்ற பகுதியினை தொடர்ந்து. இன்றைய நாளுக்கான வள்ளுவர் வாக்கு. அதிகாரம் மக்கட்பேறு. குறள் 61. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. தெளிவுரை. பெறுவதற்கு அரிய பேறுகளில் அறிவில் சிறந்த நன்மக்களை பெறுவதை விட இதர பேறுகளை யாம் மதிப்பதில்லை. வள்ளுவர் வாக்கு என்ற பகுதியினை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். வணக்க தீபத்தினூடாக நாம் இன்று வணக்கம் தீபத்திலே பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அக்காதான். அக்காவை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலே. வினோஜா, அக்கா என்பவள் தங்கைக்கு, அக்கா தங்கை என்ற உறவை பற்றி தான் நாம் இப்பொழுது பேச போகின்றோம். அக்கா என்பவள் தங்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்பவளாக காணப்படுகின்றார். ஆரம்பத்திலே இப்போ நாம் சிறு வயது இருக்கும்போது தங்கையுடனும் இல்லை அக்கா தங்கைக்கு இடையில பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம், முரண்பாடுகள் ஏற்படலாம். ஒரு முறை என்னுடைய வீட்டில் எனக்கும் எனது தங்கைக்கும் சரியான சண்டை வந்துவிட்டது. என்னுடைய தலைமுடி அவவினுடைய கையில் இருக்கும் அளவுக்கு கூட சண்டை முற்றி விட்டது. அப்பொழுது என்னுடைய அம்மா 2 பேருக்கும் நல்ல அடி வந்து விட்டார். ஆனால் ஒரு சொற்ப நேரம் கூட அந்த சண்டை நீடிக்கவில்லை. உடனேயே நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக சேர்ந்து விட்டோம். நிச்சயமாக என்னதான் பெரிய சண்டையிட்டு கொண்டாலும் அடுத்த நிமிடத்தில் ஒரு சண்டையிட்டு அடுத்த நிமிடத்திலே சேர்ந்து கொள்வோம் நாம் அனைவரும். அதை பார்த்து சண்டையை தீர்த்து வைக்க வருவதற்கு கூட வெறுப்பு வந்துவிடும். என்னடா இது இப்பொழுதுதானே சண்டை பிடித்தார்கள், அதுக்கு இடையில் என்ன சமாதானம் என்று. அந்த உறவு அக்கா தங்கைக்கு இடையில் மட்டும்தான் அந்த சமாதானம் காணப்படும். 5 நிமிடத்தில் சண்டை பிடிப்பார்கள், அடுத்த நிமிஷமே சேர்ந்து கதைப்பார்கள், சிரிப்பார்கள். அவ்வாறான உறவு தான் அக்கா. என்னுடைய அம்மா கூறுவார், நீங்கள் சண்டையிட்டால் நான் அதில் தலையிடவே மாட்டேன் என்று. ஏனென்று கூறினால் ஒருவேளை எங்களுடைய சண்டை முடிந்தவுடன் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்போம். பிறகு நம்ம எங்களுக்கு அடித்தீர்கள் என்று சொல்லி அம்மாவுடனே சண்டைக்கு போவோம், இருவருமே சண்டைக்கு போவோம். எனக்கு அடித்தால் அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு அடித்தால் எனக்கு பிடிக்காது. அப்படியான நிலைமைகள் கூட காணப்படுகிறது. அதனால் என்னுடைய அம்மா என்ன கூறுவார் என்று சொன்னால், உங்களுடைய சண்டையில் நான் தலையிடவே மாட்டேன் என்று சொல்லி விலகி கொள்வார். நிச்சயமாக அம்மாக்களுக்கு அக்கா தங்கையின் சண்டையை தீர்த்து வைப்பதே பெரிய விடயமாக இருக்கும் அக்கா வீடுகளில் இருந்தால். ஆனால் அது ஒரு சிறு வயதில் தான். கொஞ்சம் வயது வந்தவுடன் அவர்கள் தாங்களாகவே சமாதானமாகிக் கொள்வார்கள். அக்கா சமாதானம் இருக்கும், 2 பேருக்கு புரிந்துணர்வு, சிறந்த புரிந்துணர்வு இருக்கும். அக்காவை நான் அனுசரித்து போக வேண்டும், தங்கை நினைப்பால் அக்காவை நான் அனுசரித்து போக வேண்டும், தங்கை நினைப்பால் என் தங்கை தானே அவளை அனுசரித்து போக வேண்டும் என்று அனைத்தையும் விட்டு கொடுப்பாள். உடுப்பில் இருந்து அனைத்து விடயங்களுக்கும் தங்கைக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உறவு அக்கா தான். தங்கை தானே பரவாயில்லை, எடுத்துக்கொள்ளட்டும், எதுவாக இருந்தாலும் தங்கைக்கு தானே அதை கொடுங்கள், தங்கைக்கு தான் அவளை எடுத்துக்கொள்ளட்டும். அப்படியான விட்டு கொடுப்பு அக்காக்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது தங்கைகளுக்கு கிடையவே கிடையாது ஒரு நாள். நிச்சயமாக வினோஜா, என்னென்று கூறப்போனால் இப்போ அக்காவினுடைய உடையை எடுத்து தங்கை போட்டுக்கொள்வார், தங்கையினுடைய உடுப்பை எடுத்து சில வீடுகளில் அக்கா கூட போட்டுக்கொள்வார். அப்படியான உறவுகள் கூட இருக்கும். ஏனென்று சொன்னால் சிறு வயதில் சில வேளைகளில் அக்காவுடன் செல்வது என்பது தங்கைக்கு பிடிக்காத விஷயமாக காணப்படலாம். அக்காவோட இங்கே போகணும், அக்காவோட அங்கே போகணும் என்று சொல்லிக்கல அவக்கு மனதிற்குள்ள ஒரு சலனம் ஏற்படும். நான் இவவுடன் செல்ல வேண்டும், நான் தனியாக சென்றால் என்ன அப்படி என்று தங்கை யோசிப்பார். ஆனால்
ஒரு காலம் வர இளமை காலம் என்பது வந்தவுடனே அக்காவுடன் தான் நான் செல்ல வேண்டும். எங்கு சென்றாலும் அக்காவுடன் தான் செல்ல வேண்டும். அக்கா எனக்கு நிறைய ஆலோசனைகள் கூறுவாள். அக்கா எடுத்து தருகின்ற உடை கூட எனக்கு அழகாக இருக்கும் என்று தங்கை சிந்திக்கின்ற நாட்கள் கூட வந்துவிட்டன. நிச்சயமாக அது ஏனென்றால் தங்கை புரிந்து கொள்வாள். இவ்வளவு காலமும் வாழ்ந்த அக்கா எனக்காகத்தான் வாழ்கிறாள். அவள் என்ன செய்தாலும் எனக்கு ஒரு நன்மைக்காகத்தான் அந்த விடயங்களை செய்வாள் என்ற நம்பிக்கை அக்கா என்ற உறவில் வந்துவிடும். அதனால் தான் அக்காவுடன் சென்றால் நல்லது. அக்கா எனக்கு நல்லதை மாத்திரமே செய்வாள், எதையும் கெட்டது செய்ய போவதில்லை. அதனால் அக்கா எனக்காக என்னென்ன வேலை செய்கிறாளோ அவை அனைத்தும் எனக்கு நன்மைக்காகத்தான் என்று தங்கை உணர்ந்து கொள்வாள். அதனால் தான் இளம் வயதுகளில், சிறு வயதில் சண்டை பிடித்தாலும் இளம் வயதுகளில் இருவரும் சேர்ந்து திரிந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழுவார்கள். தனக்கு ஒரு விடயம் பிடித்து விட்டால் கூட தங்கையானவள் முதலில் அக்காவிடம் தான் கேட்பாள். அக்கா, இது எனக்கு அழகாக இருக்குமா, இந்த விடயத்தை நான் சரியாக செய்வேனா, இது எனக்கு பொருந்துமா என்று கூட அக்காவிடம் தான் ஆலோசனைகளை கேட்பார்கள். ஆனால் அக்கா அதற்கு நிறைய ஆலோசனைகளை வழங்குவாள். அந்த நம்பிக்கையில் தான் தங்கை ஆனவள் அக்காவிடம் கேட்கின்றாள். அக்காவுடைய ஆலோசனைகள் அவளுக்கு மிகவும் பிடித்த விடயமாக காணப்படலாம். நிச்சயமாக தாயிடம் கூற முடியாதவற்றை கூட சகோதரியிடம் கூறலாம். ஏனென்றால் சகோதரி எங்களது வயதை எட்டியவள், அவளிடம் அனைத்தையும் அதாவது பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அவள் தான் சிறந்த முடிவை தருவாள். எங்களுடைய வயதில் இருப்பவர்களுக்கு தான் எங்களது வயது பிரச்சனைகள் தெரியும். அதனால் அந்த வயதுக்கேற்ற ஆலோசனைகளை வழங்குவாள். இதை செய்தால் தான் சரியாயிருக்கும், இதையே நீ செய்து கொள் என்று அன்னையை விட அக்காவிடம் ஒட்டிக்கொள்ளும் தங்கைகள் கூடுதலான விஷயங்களையும் அவர்களுடனேயே பகிர்ந்து கொண்டு அதற்குரிய தீர்வினையும், சிறந்த தீர்வினையும் பெற்றுக்கொள்வார்கள் அக்காவிடமே. உண்மையாகத்தான். ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் சில இடங்களில் அக்காவிற்கும் தங்கைக்குமான வயது சற்று தொலைவான வயது வித்தியாசங்கள் காணப்படலாம். அப்படி இருந்தாலும் கூட சில அக்கா தங்கைகள் ஒற்றுமையாகத்தான் காணப்படுவார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு விழாக்கள் அப்படியாக இருந்தால் கூட இருவருக்குமே ஒரே மாதிரியான ஆடைகள் எடுத்து தருவார்கள். அப்படி உடுத்தும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. சிறு வயதிலிருந்தே நானும் என்னுடைய தங்கையும் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்திருக்கின்றோம். ஒரு முறை நாங்கள் ஒரு கடைக்கு செல்லும் பொழுது நான் முதலில் சென்று ஒரு உடையை வாங்கிவிட்டேன். அப்பிறகு என்னுடைய தங்கையும் அதே கடைக்கு சென்று அதே உடையை வாங்கி இருக்கிறார். அப்பொழுது நாங்கள் இருவரும் ஒரே மாதிரி போட்டுக்கொண்டு போய்க்க ஒரு ஆளுக்கு என்ன 2 பேரும் போய் வேண்டினீங்களான். அப்போ என்னுடைய தங்கை பெருமையாக கூறிக்கொண்டால், முதல் அக்கா போய் வாங்கினாள், அதன் பிறகு நான் போய் வாங்கினேன், பார்த்தீர்களா எங்களிடையே எவ்வளவு ஒற்றுமை காணப்படுகின்றது என்று கூறினாள். அதில் அவள் பெருமையும் பட்டுக்கொண்டாள். நிச்சயமாக அந்த நினைவு எல்லோர் வீட்டிலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அக்கா தங்கை கிடையாது. தங்கை பாட நினைத்த பாட்டியே சில வேளைகளில் அக்காவும் பாடுவாள். அது கோஇன்சிடென்ஸ், அதாவது நினைக்காமலே நடந்த விஷயமாக இருக்கும். ஆனால் இருவரின் மனநிலைகளும் ஒரே நிலையில் இருந்தால் மாத்திரமே அவ்வாறான சம்பவங்கள் நடக்கும். துணியாக இருக்கட்டும், ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், திரைப்படத்தை பார்க்கும்போது கூட எனக்கு பிடித்த படத்தையே அவர்களும் பார்ப்பார்கள். அது அந்த மனநிலை அக்கா தங்கை உறவுக்கு மட்டுமே இருக்கும். ஒரே மாதிரியான மன சிந்தனை என்று சொல்லலாம். அதனை நான் அக்காவாக இருக்கின்றேன். எனக்கு சாரி என்பது உடுத்தவே தெரியாது. தொடக்கத்திலேருந்து எனக்கு உடுத்த தெரியாது. ஆனால் அவள் அழகாக உடுத்துவாள். என்னுடைய தங்கை அழகாக உடுத்துவாள். அப்பொழுது எனக்கு எந்த நேரமும் திட்டிக்கொண்டே இருப்பாள், உனக்கு சாரி உடுத்த தெரியாது, உனக்கு சாரி வடிவா கட்ட தெரியாது. நான் வேலைக்கு வருகின்ற பொழுதே அவள் கூறுவாள், அக்கா உனக்கு வடிவா உடுத்த தெரியாது, நீ வடிவா உடுத்தி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வேலையிலிருந்து அவள் வேலைக்காக எனக்கு சாரி உடுத்துவது எப்படி என்று பழகி தந்தவள் என்னுடைய தங்கை தான். நிச்சயமாக அவ்வாறான அக்காக்களுக்கு என்றால் கூட தங்கைகள் முன்னிட்டு உழைப்பார்கள் என்றே சொல்லலாம். என்னக்கா தானே, அழகாகத்தான் செல்ல வேண்டும், அவ்வாறான தங்கைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவள் வேலைக்கு செல்லும் பொழுது நானும் கூறுவேன், நீ வேலைக்கு இப்படி போனால் நன்றாக இருக்கும், இப்படி போனால் நீ அழகாக இருப்பாய் என்று கூறினாள். நான் கூறும் அறிவுரைகளை அவள் தனக்கேற்றபடியே எடுத்துக்கொள்வாள். முன்பு ஒரு காலத்தில் அவள் அதை எடுத்துக்கொள்வது ரொம்ப கடினமான விடயமாக காணப்பட்டாலும் பிறகு நாங்கள் இருவரும் வளர்ந்து வருகின்ற சமயத்தில் அவள் அந்த விடயத்தை தனக்குரியதாக எடுத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் அதை கடைபிடிப்பதிலும் உறுதியாக காணப்படுவார். அப்படித்தான் அக்காவினுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கின்ற சகோதரிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நிச்சயமாக எந்த விடயமாக இருக்கட்டும், ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை என்றாலும் உடனே கூறுவது அக்காவிடம் தான். அக்கா, எனக்கு இந்த பிரச்சனை, அல்லது வேலை செய்யும் இடத்தில் இந்த பிரச்சனை, இதற்குரிய தீர்வு என்ன என்று கேட்டால் அதற்கு உரிய தீர்வை தருவது அக்காவாக தான் இருக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். ராசி பலன் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வரலாம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்.
இன்று சார்வரி வருடம் புரட்டாதி மாதம் 22ஆம் நாள் 8/10/2020 வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. எமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம் வெற்றி. மேச ராசியினருக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைய போகின்றது. ரிஷபம் நட்பு. ரிஷப ராசியினர் இன்றைய நாளில் நட்பு நிறைந்தவர்களாக காணப்படுவர். மிதுனம் உயர்வு. மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் உயர்வு தரும் நாளாக காணப்படுகின்றது. கடகம் சுகம். கடக ராசியினருக்கு இன்றைய நாள் சுகமான நாளாக அமைய போகின்றது. சிம்மம் ஆதரவு. சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் ஆதரவு தரும் நாளாக அமைய போகின்றது. கன்னி புகழ். கன்னி ராசியினருக்கு இன்றைய நாள் புகழ் சேர்க்கும் நாளாக அமைய போகின்றது. துலாம் கவலை. துலாம் ராசியினருக்கு இன்றைய நாள் கவலை நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. விருச்சிகம் அன்பு. விருச்சிக ராசியினர் இன்றைய நாளில் அனைவரிடத்தும் அன்பு உடையவர்களாக காணப்படுவர். தனுசு அமைதி. தனுசு ராசியினர் இன்றைய நாளில் அமைதி உடையவர்களாக காணப்படுவர். மகரம் நலம். மகர ராசியினருக்கு இன்றைய நாள் நலமான நாளாக அமைய போகின்றது. கும்பம் ஆசை. கும்ப ராசியினருக்கு இன்றைய நாள் ஆசைகள் நிறைந்த நாளாக அமைய போகின்றது. மீனம் கீர்த்தி. மீன ராசியினருக்கு இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நேர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் வணக்கம் தீபத்தினூடாக. அந்த வகையில் ராசிபலன் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம் இல்லையா விஷயா? நிச்சயமாக வினோஜா. இன்று நாங்கள் அக்காவை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். அக்கா என்பவளிடத்தில் சிறிய கண்டிப்புகள் காணப்படலாம் வினோஜா. அக்கா இப்போ தங்கை ஒரு தவறு விட்டாள் என்று தெரிந்தால் உடனடியாக அதை கண்டித்து விடுவாள். அவளை கடுமையாக திட்டினாலும் அதன் பின் அதில் ஒரு பாசம் இருக்கின்றது என்று அவளுக்கும் தெரியும், அந்த பேச்சை கேட்கின்ற சகோதரிக்கும் தெரிந்திருக்கும். நிச்சயமாக அக்காவின் பேச்சுக்கள் கண்டிப்புடன் இருந்தாலும் அந்த கண்டிப்பையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு அன்பு இருக்கு, அதுல ஒரு அக்கறையை காணப்படும் என்று நான் நினைக்கின்றேன் இல்லையா? நிச்சயமாக. ஏன் உடன் பிறந்தால் தான் சகோதரங்களாக இருக்க வேண்டுமா? வேலை பார்க்கும் இடங்களில், என் படிக்கின்ற இடங்களில் கூட அக்கா தங்கை என்கின்ற உறவு இருந்திருக்கின்றது. ஏன் எனக்கும் உங்களுக்கும் இடையில் கூட சிறந்த அக்கா தங்கை உறவு இருக்கின்றது. காரணம் என்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் நான் உம்மிடம்தான் தெரிவித்து கொண்டு அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வேன். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய உறவு நட்பையும் தாண்டி ஒரு புனிதமான அக்கா தங்கை உறவாக காணப்படுகின்றது. நிச்சயமாக புனிதமான உறவு என்று சொன்னால் அது நட்பையும் தாண்டி அக்கா தங்கை உறவாகத்தான் இருக்க முடியும். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் இடையில் மலர்ந்திருக்கிறது அக்கா. நிச்சயமாக. எனக்கு சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதை நான் யாரிடமும் கூறாமல் நேரடியாக உங்களிடம் தான் கூறுவேன். ஏனென்றால் நான் உங்களை என்னுடைய உடன்பிறவா சகோதரியாகத்தான் நினைத்து உங்களிடம் கூறுவேன். அப்படி இருந்தால் கூட என்னுடைய சங்கடங்களை நீங்கள் உங்களுடைய சுமையாக ஏற்றுக்கொள்ளாமல், அக்கா நீங்கள் இப்படி செய்யுங்கள், அக்கா நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்கிறது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நான் அழுதால் கூட அதை இவவால் தாங்கிக் கொள்ள முடியாது, உடனடியாக கூறுவாள், அக்கா நீங்கள் அழாதீங்கோ, நீங்கள் அழுததை நான் பார்த்ததே இல்லை, ஏன் என்று இப்படி அழுகின்றீர்கள், நீங்கள் அழாமல் இருங்கோ, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது என்னத்துக்கு பிரச்சனை வரப்போகின்றது என்று கூறி எனக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கும் ஒரு தங்கையாக நீங்கள் காணப்படுகின்றீர்கள். நிச்சயமாக அந்த சக்தி அக்கா தங்கை உறவுக்கு மட்டுமே இருக்கு. தாங்கிக் கொள்ள அக்கா அழுதால் தாங்கிக் கொள்ள முடியாது, அக்காவின் பிரச்சனையை நான் எவ்வாறு தீர்த்து வைக்க வேண்டும் என்று யோசிப்பது கட்டாயம் அக்கா தங்கைக்கு இடையில் உள்ள சக்தி பலமான பாசமாகத்தான் இருக்க முடியும். நிச்சயமாக உண்மையாகத்தான். ஏனென்று கூறினால் வினோஜா, நாங்கள் நட்பாக இருந்தால் அதை வெளிப்படையாக கூற முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு உரிமை எடுத்துக்கொண்டால் தான் அதை கூற முடியும். நட்பு என்று சொன்னால் அதில் உரிமை இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி என்னுடைய மனக்கவலைகளை கூறுவதற்கும், இப்போ வீட்டில் போய் கூறுவதை விட அலுவலகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அலுவலகத்திலேயே முடித்துக் கொள்வது தான் சிறந்தது. அப்படி கூறுவதற்கு ஒரு நட்பையும் தாண்டிய புனிதமான உறவு இருக்க வேண்டும்.
நிச்சயமாக விஷயம். அந்த மாதிரிதான் அக்காமார்கள் என்ன செய்வார்கள். எனக்கு அக்காவை பற்றி கூறும்போது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் நினைவு வருகிறது விஷயம். என்னன்னு சொன்னால், எங்கள் அக்கா வந்து வேலைக்கு செல்வார். நான் அப்பொழுது வீட்டில் தான் இருந்தேன். படித்து விட்டு வீட்டில் இருந்த காலம் அது. எனக்கு அப்பா கிடையாது. அப்பா தான் சின்ன வயசுல இருந்து நான் கேட்டது அனைத்துமே வாங்கி தருவார். ஆனால் அப்பா இல்லை என்று ஆன பிறகு எனக்கு வாங்கி தருவார்கள். ஆனால் நான் ஆசைப்பட்டு கேட்பதில்லை பெரிதாக. ஆனால் அக்காவிடம் என்ன செய்வேன், வீட்டில் இருக்கும்போது எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டும் போல் இருந்தாலோ அல்லது எனக்கு எதுவும் பிடித்தமான விஷயங்கள் இருந்தாலோ போன் பண்ணி தொலைபேசி மூலமாக அக்காவை அழைத்து சொல்லுவேன். அக்கா, எனக்கு இது விருப்பம் போல இருக்கிறது, வாங்கி வாருங்கள் என்று கூறுவேன். அவர்கள் என்னிடம் கதைக்கும் போது நான் சரியான வேலையில் இருக்கின்றேன், உனக்கு இப்பொழுதுதான் இது தேவையாண்டு பேசுவார்கள். ஆனால் பேசிய பின்பு அவர்கள் வீட்டுக்கு வரும்போது நான் ஆசைப்பட்டு கேட்ட விஷயம், அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் உடுப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் எதை ஆசைப்பட்டேனோ அது கட்டாயம் வாங்கி கொண்டுதான் தருவாள். அவ்வளவு என் பாசம். அம்மா சொல்லுவா, இவ்வளவு கஷ்டத்திலே நான் அப்படி வாங்கி வர வேண்டும் அவளுக்குன்னு சொன்னால் உடனே சொல்வாள், அப்பா இல்லை, அவளுக்கு அந்த குறை தெரிந்து விடக்கூடாது. அப்பா எங்களுக்கு இல்லையே, அப்பா இருந்தால் எனக்கு இதை செய்திருப்பாரே, அப்பா இல்லாதபடியால் எனக்கு இது இல்லையே என்ற குறை அவள் மனதில் வரவே கூடாது. அதனால்தான் நான் அவளுக்காக வாங்கியிருந்தேன். அப்பா இருந்தால் இதை அவளுக்காக செய்து வைப்பார் தானே, அதனால்தான் நான் அதை அவளுக்காக வாங்கி வந்தேன் என்று என்னை மிகவும் தனது குழந்தை போலவே பார்த்துக் கொள்வாள். அதுதான் பெரிய விஷயம். தனது மூத்த பிள்ளையாகவே தங்கையை கருதி கொள்ளும் உணர்வு அக்காவிற்கு மட்டும்தான் இருக்கிறது. உண்மையாகத்தான் வினோஜா, அப்படித்தான். தங்கையும் அக்காவும் சேர்ந்து விட்டால் வீட்டில் கொண்டாட்டம் தான் இருக்கும் என்று கூறுவார்கள். நிச்சயம் அந்த கருத்து நிச்சயமாக உண்மையான கருத்தாகத்தான் காணப்படுகின்றது. தங்கையும் அக்காவும் இருந்தால் வீட்டில் கலகலவென்றுதான் இருக்கும். ஏதாவது ஒரு கதை அவர்களிடம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஏதாவது கதைத்து கொண்டே தான் இருப்பார்கள், ஏதாவது செய்து கொண்டுதான் இருப்பார்கள். வீட்டில் கூட நாங்கள் ஒரே வகையான உணவை 2 பேருமே சமைத்து சாப்பிடுவோம் என்று கூறுவோம். அப்படி சமைக்கும் பொழுது சிறிய சிறிய பிள்ளைகள் வந்து விட்டாலும் அதை நாங்கள் சமாளி கொள்வோம். என்னுடைய தங்கை என்ன செய்வாள் என்று சொன்னால், என்று நான் சமைக்க போகின்றேன் என்று கூறிவிட்டு சமைக்க செல்வாள். சமைக்க சென்றால் அவள் சமைத்து விட்டு அந்த பாத்திரங்களை சமைத்த இடத்திலே அப்படியே வைத்து விட்டு வந்து விடுவாள். ஒன்றும் கழுவி வைக்க மாட்டாள். அப்பொழுது என்னுடைய அம்மாவுக்கு உடனடியாக கோபம் வந்துவிடும். 2 பேருக்கும் இதுதான் வேலை, என்னுடைய வேலைகளை கூட்டுவதே உங்களுக்கு வேலையாக போய்விட்டது என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், அப்படி அம்மாவிடம் நாங்கள் திட்டு வாங்கக்கூடாது என்பதற்காக நீ சமையலை செய்து கொள், நான் இதுகளை கழுவி வைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக கழுவி வைப்பேன். அப்பொழுது அவள் என்ன சொல்வாள் என்று சொன்னால் எனக்கு கூறுவாள், நீ எப்பொழுதுமே இப்படித்தான், நான் சமையலை எடுத்துக்கொண்டால் நீ கழுவி வைத்து விடுவாய். ஆனால் வீட்டிற்கு வருகின்ற அனைவருக்கும் கூறுவாள், அக்கா இந்த வேலைகளை இலகுப்படுத்துவதற்காக தானாகவே அனைத்து விடயத்தையும் செய்து விடுவாள், தானே எல்லா வேலையும் செய்து முடித்துவிட்டு இருப்பதில் தான் அவளுக்கு சந்தோஷம் இருக்கின்றது என்று கூறுவாள். நிச்சயமாக அப்படித்தான் நானும் என்ன செய்வேன் என்றால், நான் கொஞ்சம் வித்தியாசம். அக்கா தான் முழு இதையுமே செய்வார்கள், நான் செல்ல பிள்ளை. வீட்டில் ஒரே திரைப்படம் பார்ப்பது, டிவியோடே நான் இருந்து விடுவேன். டிவி, போன், அது 2 தான் எனது வாழ்க்கையாகவே இருந்தது. அப்பொழுது என்ன செய்வார் என்றால், அக்கா வேலை செய்யும் போது நீ வான்னு என்னை கூப்பிட்டு பார்ப்பாள். நானும் செல்வதாக இல்லை, ஆனால் சாப்பாடு செய்யும் விஷயத்திற்கு தான் நானும் வருகிறேன். என்ன செய்வார்ன்னு சொன்னால், சாப்பாடு செய்ய போகிறேன், வந்து எனக்கு உதவி செய் என்று தான் சொல்லுவார். உதவி செய். நானும் செல்ல மாட்டேன், நானும் டிவிக்கு முன்னாலேயே இருந்து விடுவேன். அவள் என்ன செய்வாள் என்றால், எனக்கு மட்டும்தான் செய்வேன், எனக்கும் அம்மாவிற்கு மாத்திரம்தான் செய்வேன், உனக்கு இல்லை என்று சொல்வாள். ஆனால் எனக்கு தெரியும், நிச்சயமாக அது எனக்கு பிடித்த சாப்பாடு எனக்கும் இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்ன பேசினாலும் அங்கு போனால் முதலாவதாக செய்வதில் முதலாவது எனக்காகத்தான் இருக்கும். அப்படித்தான் எனக்கு அந்த உணர்வு வந்து அக்காவிற்கு மட்டுமே உரிய உணர்வாக காணப்படுகிறது. அதோட அக்காவினுடைய உணர்வு மட்டுமில்லாத வீட்டினுடைய பொறுப்புகளை அவள் எடுத்துக்கொள்வதால் தான் அதனை தான் சரியாக செய்து தன்னுடைய வீட்டை துப்புரவாக வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய வீடு ஒழுங்காக இருக்க வேண்டும், தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தும் சரியாக நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் அனைத்து விடயத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாள். ஏனென்றால் அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டினுடைய பொறுப்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. அடுத்த அம்மாவினுடைய கட்டத்தில் இருப்பதால் தான் அவள் அவ்வாறு பொறுப்பாக நடந்து கொள்பவளாக காணப்படுகின்றாள். நிச்சயமாக வீட்டுக்கு தலைப்பிள்ளையாக பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அந்த வீட்டிற்கு குறை எதுவும் இருக்காது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அனைத்து வேலைகளையும் தானே தலை போட்டு செய்யக்கூடியவளாக இருப்பாள். அதுவும் பொறுப்பு வந்த பிள்ளையாக அனைத்து வேலைகளையும், என்ன வேலையாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன், அந்த பொறுப்பை தன் தலையிலே சுமத்தி கொள்வாள். என்னால் முடியும், நான் இந்த வேலையை செய்கிறேன் என்று குடும்பத்திற்காக ஓடாய் உழைப்பவர் அப்பா மட்டுமில்லாமல் அப்பாவுடன் இணைந்து அக்காவுமாகத்தான் காணப்படுகிறாள். அவ்வாறு தான் அக்கா. ஒரு குடும்பத்தில் தலைப்பிள்ளை பெண் என்றால் அந்த குடும்பத்துக்கு எந்த சுமை எதுவும் இல்லை, வாழ்க்கை சுமூகமாகவே நடந்து கொண்டிருக்கும்.
நிச்சயமாக வினோஜா. ஏன் ஆண் பிள்ளைகள் பெறாத பெற்றோர்கள் வீட்டில் தலைப்பிள்ளையாக பெண் இருந்தால் அவள் தான் அனைத்து பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றாள். ஏனைய சகோதரிகளை நல்வழிப்படுத்த வேண்டும். ஏனைய சகோதரிகளுடைய திருமணம், தன்னுடைய திருமணம், அப்பா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் என்று சொன்னால் அனைத்து விடயத்தையும் அவள் தான் சுமக்க வேண்டும். எனக்கு பத்திரிகையில் படித்த ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகின்றது. அப்பாவுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு விடுகின்றது ஒரு வீட்டில். அந்த வீட்டில் தாய் இல்லை. அப்பொழுது மூத்த சகோதரி தான் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். ஏனைய 5 சகோதரிகள் அவளுக்கு பின் காணப்படுகின்றார்கள். அப்பொழுது அனைவரும் சகோதரியாக இருக்கின்ற பொழுது என்ன செய்ய முடியும் என்று யோசித்து தான் வேலைக்கு செல்கின்றார். காலையில் ஒரு வேலை, பிறகு வீட்டிற்கு வந்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு இரவு ஒரு வேலைக்கு சென்று தானும் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய தங்கைகளையும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்துவிட்டு தன்னுடைய அப்பாவையும் இன்று வரை சந்தோஷமாக வைத்திருக்கிறாள் என்று ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். நிச்சயமாக அவ்வாறான அக்காக்களும் அதுதான் அவர்களுக்குரிய சிறப்பு குணம் என்றே சொல்ல முடியும். பொறுப்பு. அக்கா என்றால் பொறுப்பு தான். எத்தனை 1000 சண்டைகள் வந்தாலும் கடவுள் நமக்காக எம்முடனே நீங்காமல் இருக்க ஒரு உறவை படைத்தார் என்று சொன்னால் அது அக்காவாகத்தான் இருக்க முடியும். அப்பா சரி அம்மா சரி எதுவாக இருந்தாலும் ஒரு காலம் வரைதான். ஆனால் அக்கா என்ற உறவு நீடித்து செல்லும். நாங்கள் குடும்பம் என்று ஒரு வாழ்க்கையில் இறங்கிவிட்டால் கூட தங்கைக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது தம்பிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட நிற்பவள் அக்காவாகத்தான் இருக்க முடியும். தங்கை மட்டும் சும்மா இல்லை, தங்கையும் அவ்வாறு தான். அக்காவிற்கு ஒரு பிரச்சனை என்றால் அக்கா கூறுவாள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இதுக்கு என்ன முடிவு எடுப்பது என்பதே தெரியவில்லை என்று சொல்லும் போது தங்கை என்ன செய்வாள், தான் ஒரு பெரிய மனுஷியாக காட்டிக்கொள்வாள். அக்கா என்னிடம் கதையை சொல்கிறாளே பிரச்சனை என்னவென்று சொல்லி அக்காவுக்கே உரிய சில ஆலோசனைகளை வழங்குவாள். முடிவை சொல்ல மாட்டாள். வயசு செய்யணும் தானே, முடிவை சொல்ல மாட்டாள். இவ்வாறு செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசனையை சொல்லுவாள். அக்காவும் அதையே பின்பற்றி கொள்ளுவாள். அதுதான் அக்கா தங்கை உறவு என்பது. நீங்கள் இப்படி கூறும் பொழுது எனக்கு எங்கள் இருவருடைய ஞாபகம் தான் வருகின்றது. எனக்கு ஒரு சிறிய சங்கடம் ஏற்பட்டு விட்டது. அதை நான் யாரிடம் போய் தெரிவிப்பது, என்ன செய்வது என்று அழுது கூட விட்டுவிட்டேன். என்ன செய்வது என்று என்னால் முடிவெடுக்க முடியவில்லை. அடுத்த வேலைகளில் என்னால் கவனம் கூட செலுத்த முடியவில்லை. அப்பொழுது வினோவிடம் இதை கூறினால் எனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன். எப்படி வினோவை தனியாக சந்திப்பது, எப்படி கூறுவது இந்த விடயத்தை என்று யோசித்து கொண்டிருந்து விட்டு சரி இது வினோவிடம் கூறுவோம் என்றதுக்காக அவளை கூப்பிட்டு கூறும் பொழுது அவள் என்னை கண்டிக்காமல் அவள் எனக்கான நல்ல ஆலோசனைகளை தந்துதவினீர்கள் வினோ. அதற்காகத்தான் எங்களுடைய உறவும் அக்கா தங்கை உறவு தான் என்று நான் நிரூபிக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக அக்கா, நீங்கள் எப்பொழுதும் எனக்கு அக்கா தான். அந்த உறவு எனக்கு மிகவும் பிடித்தமான உறவு. எனக்கும் ஒரு அக்கா இருக்கிறார். அம்மாவின் வயிற்றில் ஒரே வயிற்றில் பிறந்த உடன் பிறந்த சகோதரி அக்கா இருக்கிறார். நீங்களும் எனக்கு ஒரு அக்கா தான். நிச்சயமாக உங்களது கவலைகள், துன்பங்கள், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தோள் கொடுக்கும் முகமாக இருப்பவளே தங்கை. அதே போன்று அக்கா தங்கை உறவு இவ்வாறு காணப்படுகிறது. தொடர்ந்தும் பேசலாம். வரலாற்றில் இன்று என்ற பகுதியை பார்த்துவிட்டு வரலாம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 8, 1836 இலங்கையில் ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு வரி விதிப்பு அமுலாக்கப்பட்டது. 1932 இந்திய வான்படை நிறுவப்பட்டது. 1952 லண்டனில் தொடருந்து விபத்தில் 112 பேர் உயிரிழந்த நாள். 2006 காலி கடற்படை தளத்தின் மீது விடுதலை புலிகள் தாக்கி 3 கடற்படை கலன்களை மூழ்கடித்தன. 2001 இத்தாலியின் மிலன் நகரில் 2 விமானங்கள் வானில் மோதி விபத்து தொடர்ந்து பேசலாம். வரலாற்று இன்று என்ற பகுதியை தொடர்ந்து வணக்கம் தீபத்தினூடாக இணைந்திருக்கிறோம். அவ்வாறு தான் துஷியா, இனி அக்கா தம்பி உறவை பற்றி நாம் கதைக்கலாம் வந்திருக்கேன். அக்கா தம்பி உறவு என்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால் நான் ஒரு கதை கூற வருகிறேன். என்னது அம்மாவுக்கு மொத்தம் 10 சகோதரங்கள். அம்மா தான் மூத்த பிள்ளை. கடைசி தம்பி ஒருவர் இருக்கிறார். அம்மா வேலைக்கு சென்ற காலத்திலே, பழைய காலத்திலே வேலைக்கு சென்ற காலத்திலே 10 பிள்ளைகள் தானே. இப்போ தீபாவளி வருஷம் என்றால் உடுப்பெடுக்க கூட காசு இருக்காது. ஆனால் அம்மா மட்டும்தான் வேலைக்கு சேர்வார்களாம்.
அதனால என்ன செய்வார் என்றாலாம், ஊரில் அனைவருமே உடுப்பு, புதிய உடுப்பு அவ்வாறு போட்டுக்கொண்டு செல்கையிலே அம்மாவின் கடைசி தம்பி, எனது மாமா, கடைசி மாமா என்ன செய்வார் என்றாலாம், உடுப்பிலேயே அனைவரும் போட்டிருக்கிறார்கள் சொல்லி அழுது கொண்டே இருப்பாராம். அம்மா வேலையால் வீடு வந்தவுடன் என்ன செய்வார் என்றாலாம், மாமாவை மட்டும், கடைசி மாமா மட்டும், கடைக்குட்டி செல்லம் தானே அவர், கூட்டிக் கொண்டு சென்று கடையில் என்ன செய்வார் என்றாலாம், புதிய உடுப்புகள், மாமாவுக்கு பிடித்தமான உடுப்புகள் அனைத்தையும் வாங்கிவிட்டு மாமாவுக்கு பிடித்த தின்பண்டங்கள் சாப்பிடுவதற்கு கூட வாங்கி கொடுத்து விட்டு மாமாவை கூட்டி வந்து வீட்டை விடுவார்களாம் அம்மா. அந்த கதையை மாமா இப்பொழுது கூட நமக்கு சொல்லுவார். நான் உடுப்பு இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கையிலே எனது அக்கா தான் என்னை கூட்டி சென்று எனக்கு வாங்கி தந்து எனக்கு உதவி செய்தால் அவ்வாறான பாசம் எனது அக்காவுக்கும் எனக்கும் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, அம்மாவைக்கு இப்பொழுது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அம்மாவுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தால் கூட முதலில் நிற்பது, சின்ன வருத்தமோ பிரச்சனையோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல் கூட வந்து நிற்பது அந்த மாமாவதான், எங்களோட மாமா தான் அது வந்து முதலாவதாகவே நிற்பார். அவ்வாறான அக்கா தம்பி பாசங்களும் இருக்கின்றன. நிச்சயமாக வினோஜா, எனக்கும் ஒரு தம்பி இருக்கின்றார். அவரும் அப்படித்தான், உங்களுடைய மாமா போன்றுதான். திருவிழா காலங்கள் வந்து விட்டால் முதலாவதாகவே ஒரு பட்டியலிட ஆரம்பித்து விடுவார். எனக்கு இது வேண்டும், எனக்கு அந்த உடை வேண்டும், இந்த சப்பாத்து வேண்டும், எனக்கு அது வேண்டித்தா, இது வேண்டித்தான்னு பெரிய லிஸ்டையை போட்டு கொண்டிருப்பார். அப்பொழுது நான் கூறுவேன், என்னிடம் காசிலே உனக்கு வேண்டி தர முடியாது, எனக்கே வேண்டுவதற்கு என்னிடம் பணம் இல்லை, நான் எப்படி உனக்கு வேண்டி தருவேன் என்று கேட்பேன். அவன் கூறுவான், நீ எப்படியாவது எனக்கு இதை வேண்டி தரத்தான் வேண்டும் என்று கூறிவிட்டு போய்விடுவான். எனக்கு அப்பொழுது சற்று கவலையாகத்தான் இருக்கும், எப்படியாவது இவனுக்கு இதை வேண்டி கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் மனதில் யோசிப்பேன். ஆனால் நான் அவனுக்கு கூறவே மாட்டேன், உனக்கு நான் வாங்கி தருவேன் என்று ஒரு உறுதிமொழியாக கூற மாட்டேன். ஆனால் நான் வந்து அவர் கூறிய அந்த பட்டியலை நிறைவு செய்துதான் போவேன். அப்பொழுது என்னுடைய அம்மா கூறுவார், இப்படித்தான் பணத்தை வீணாக செலவழிப்பதா, அவன் கேட்டவுடன் வாங்கி கொடுப்பதா என்று கூறுவேன். அப்போ அவனுக்கு அதை பார்க்கும் பொழுது அக்கா வேண்டி கொண்டு வந்து விட்டார், அக்கா கூறின உடனே இதை செய்து விட்டார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு அதை போய் கூறியிருக்கிறான். அக்கா அன்றைக்கு எனக்கு இது வேண்டி தந்தா, அக்கா நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆடை வேண்டி தந்தா, அக்கா நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு சப்பாத்து வாங்கி தந்தான்னு கூறியிருக்கிறான். அப்பொழுது என்னுடைய இன்னுமொரு அக்காவின் மகன் தன்னுடைய வீட்டில் போய் தன்னுடைய அம்மாவிற்கு சொல்லியிருக்கிறான், பார்த்தீர்களா அம்மா, என்னுடைய நண்பனுடைய அக்கா அந்த விடயத்தை அவன் கேட்ட உடனே வாங்கி கொடுத்திருக்கிறான், ஆனால் என்னுடைய அக்காவோ அப்படி செய்வதில்லை என்று கூறிவிட்டு கூறியதாக என்னுடைய அக்கா எனக்கு வந்து கூறினார் இந்த விடயத்தை. நிச்சயமாக இவ்வாறான அக்கா தம்பி பாசங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இன்னும் ஒன்று என்னென்றால், தம்பியின் மீது அக்காவுக்கு கண்டிப்பான அன்புதான் இருக்கும். ஏனென்றால் தம்பி வழிமாறி போய் விடுவானோ, கூடாத நண்பர்களுடன் சேர்ந்து சேர்க்கை மாறி தடமாறி போய் விடுவானோ என்பதற்காக சிறிய கண்டிப்பும் இருக்கும். அம்மாவிற்கு அடுத்தபடியாக கண்டிப்பவன் அக்காவாகத்தான் இருக்க முடியும். அவ்வாறான ஒரு கண்டிப்பினை முன்வைத்து தனது அன்பை மறைத்து காட்டும் உறவு என்று சொன்னால் அது அக்காவாகத்தான் இருக்க முடியும். தம்பியின் பழக்க வழக்கங்களை சீராக கண்காணிப்பது, தம்பி என்ன செய்கிறான், எப்பொழுது எங்கே செல்கிறான் என்று அவனது பழக்க வழக்கங்களிலும் சரி, அவனது பிரச்சனைகளிலும் சரி, சிறிய கண்டிப்புடனான ஒரு பாசத்தை செலுத்துபவர் அக்காவாகத்தான் இருக்க முடியும். உண்மையாகத்தான் வினோதா, சில வேளைகளில் அது தம்பிக்கு புரிவதில்லை. அக்கா ஏன் எப்பொழுதும் என்னோடு கண்டிப்பாக இருக்கின்றார், அக்காவுக்கு நான் செய்வது ஒன்றுமே பிடிக்கவில்லை அப்படி என்று சில வேளைகளில் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அக்காவானவள் தன்னுடைய தம்பியை நேர் வழியில் நல்ல நெறியில் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறான கண்டிப்புடன் இருக்கிறாளே தவிர அவருக்கு பாசம் இல்லை, அவர் தன் மீது வெறுப்பு காட்டுகின்றார் என்று அவர்கள் நினைப்பது தவறாகத்தான் நான் எண்ணுகின்றேன். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் கூறலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், எனக்கு தெரிந்த எங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள எனக்கு தெரிந்த வீடுகளில் 3 அக்காமார்களுக்கு ஒரு தம்பி, சின்னவன் தான், கொஞ்சம் இப்பொழுது வளர்ந்து விட்டான். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு உனக்கு பொறுப்பு இருக்கிறது, 3 அக்காக்கள் இருக்கிறார்கள், உனக்கு பொறுப்பு இருக்கிறது, நிச்சயமாக நீ அவர்களை பார்த்துத்தான் ஆக வேண்டும், சீதனம் என்று சொல்வார்களே திருமணத்துக்கு 3 பேருக்கும் நீ கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும் என்று அவனை சொல்லி சொல்லி வளர்த்து அவனுக்கு அது ஒரு வெறுப்பாக போய்விட்டது. அக்காமார்கள் என்று சொன்னாலே நான் கட்டாயம் கொடுக்கத்தானா வேண்டும் என்று வெறுப்பில் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு பிரிந்து விட்டான் தம்பி. வீட்டை விட்டு பிரிந்ததுமே அக்கா என்ன செய்கிறாள் என்றால், அவர்கள் நன்றாக படிப்பார்கள், படித்து மூவருமே நல்ல ஒரு நிலைக்கு வந்து அவர்களுக்கு திருமணமும் முடிந்து விட்டது. ஆனால் தம்பியாலோ அதை படிப்பையும் தொடர முடியவில்லை, எதையும் தொடர முடியவில்லை. ஆனால் அக்கா என்ன செய்கிறாள் என்றால், மூத்த அக்கா ஒருவர் இருக்கிறார், அவர் வெளிநாடு திருமணம் முடிந்து வெளிநாடு சென்று விட்டார். ஆனால் அவர்கள் நினைச்சிருந்தால் எனது தங்கைகளை மாத்திரமே நான் பார்த்தால் போதும், ஏனென்றால் தம்பி எங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு சுமை இருக்கிறது என்பதனாலேயே விட்டு சென்றவர்.
என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அக்கா ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. தனது தம்பியை முதலாவது ஆளாக தான் வெளிநாடு சென்றதும் உடனே தனது தம்பியை தான் வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டார். ஏனென்று சொன்னால் அவனாவது நல்லா இருக்கட்டும், அவன் எனக்கு உதவி செய்யவில்லை, ஆனாலும் அவனது வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டும், அவன் நன்றாக படிக்கவும் இல்லை இந்த பிரச்சனைகளால் என்று சொல்லி முதலாவதாக தம்பியை தான் எடுத்து விட்டார். அந்த மாதிரி ஒரு உறவுகளும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. உண்மையாக தண்ணீர் போடும் பொழுது எனக்கு என்னுடைய வீட்டில் நடக்கும் சம்பவங்கள் தான் ஞாபகம் வருகின்றன. தொடர்ந்து பேசலாம் சுவாரஸ்யமான தகவல்கள் என்ற பகுதியினை தொடர்ந்து. இன்றைய தினம் பரிசு தகவல்களில் முதலாவதாக ஈவா ஃபேஷியல் மவுஸ். ஃபோனை வந்து தொடாமலே கண்ட்ரோல் பண்ணால் எவ்வாறு இருக்கும்? இந்த ஆப் வந்து அப்படியாக தான் இருக்கின்றது. இதை வந்து டவுன்லோட் பண்ணி எங்களுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ணி எங்களுடைய தலையை அல்லது முகத்தை எங்கே திருப்புன்றோமோ அங்கெல்லாம் அரோ வந்து போகும். இப்போது எங்களுக்கு ஒரு பாடல் தேவையாக இருந்தால் எங்களுடைய முகத்தாலே நாங்கள் சைகை காட்டினால் அது பாடலை வந்து ஒளிபரப்பு செய்யும். அதை விட நாங்கள் இப்போ ஒரு ஆப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆப்புக்கிட்ட வந்து முகத்தை வச்சு ப்ரெஷ் பண்ணினா போதும், உடனே அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். எனவே நாங்கள் கையாலே வந்து எந்த பட்டனையும் அழுத்த வேண்டிய தேவையில்லை, கையாலே டச் பண்ண கூட தேவையில்லை, எங்களோட ஃபேஸ் மூலமாகவே நாங்கள் டச் பண்ணி கொள்ளலாம். அடுத்து verb control ஆப். இது வந்து கையால் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆப் ஆகும். இதில் வந்து காலை அட்டர்ன் பண்ண முடியாது, குறிப்பிட்ட ஆப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணமாக மியூசிக் பிளேயரில் ஒரு பாட்டு போச்சுன்னா நெக்ஸ்ட் அமர்த்துறதுக்கு கையால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பாடலை நிப்பாட்ட வேண்டும் என்றால் 2 தடவை ஃபோனில் கைப்படாமல் 2 தடவை அசைத்து விட்டால் பாடல் நின்றுவிடும். எனவே கூடுதலாக வேலை செய்பவர்கள் இந்த ஆப்பை வந்து பார்க்கலாம். அடுத்து டோன்ட் டச் மை ஃபோன். நாங்கள் எங்காவது வெளியே செல்ல வேண்டும் என்றால் நமக்கு தெரியாமல் நம்மளுடைய ஃபோனை யாராவது ஆட்டி போட்டு விடுவார்கள். இதனால வந்து நமக்கு ஃபோனை கொண்டு போறது வந்து பயமாக இருக்கும். இதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஆப் வந்து பயன்படுகின்றது. இந்த ஆப்பை ஓபன் பண்ணினால் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதன் பிறகு இந்த ஆப்பை வந்து செக்யூரிட்டி ஃபோனாக மாற்றிவிடும். இதனால எங்களுடைய ஃபோனை வந்து எங்க இருக்கிறது என்பதை வந்து ஈஸியாக கண்டுபிடித்து கொள்ள முடியும். அடுத்து கிளப் டு பாயிண்ட் மை ஃபோன். எங்கேயாச்சும் ஃபோனை வச்சுட்டு எங்கே வச்சோம் என்று தெரியாமல் மறந்து விட்டு தேடுவோம். இதே மாதிரி டைமில் இந்த ஆப் வந்து பயன்படுகின்றது. இந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இதை எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் 2 தடவை வந்து கிளப் பண்ணினால் 3 தடவை லைட் ஆஃப் ஆகி ஒன்றாகும். இதுலேயே நம்முடைய ஃபோன் எங்கே இருக்குன்றதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். எனவே எங்களுடைய ஃபோனை எங்கேயும் வச்சுட்டு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து போட்டோ மேப் ஆப். மேத்ஸ் அதாவது கணக்கில் வந்து தெரியாத விடயங்கள் நிறைய இருக்கும், இருந்தாலும் மண்டையை போட்டு குழப்பிச்சிருக்கோம். நாம் குழம்பாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆப் வந்து பயன்படுகின்றது. எப்படி என்று சொன்னால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு எங்களுக்கு விளங்காத தானத்தை ஸ்கேன் பண்ணினால் எங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணின அந்த தானத்தின் விடை வந்து கீழே வரும். இது உதாரணமாக வந்து பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து உதவியாக இருக்கும். நிச்சயமாக நான் கூறிய கதையை தொடர்ந்து கூற நினைக்கின்றேன் வினோஜா. என்னுடைய வீட்டில் கூட என்னுடைய தம்பி இருக்கின்றான். அவனுக்கு நாங்கள் 2 சகோதரிகள், அவன் தான் கடைசி எங்களுடைய வீட்டில். அவனுக்கு வருகின்ற போகின்ற உறவினர்கள் சரி, எங்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகள் கூட சொல்லுவார்கள், நீ தான் உன்னுடைய அக்காவிற்கு சீதனம் கொடுக்க வேண்டும் என்று. அந்த இதற்கும் அவனுக்கும் இடையில் வயது 8 வருட வித்தியாசங்கள் இருக்கின்றன. அப்பொழுது நான் கூறுவேன், இவன் தரும் சீதனத்தில் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருப்பேன். அப்பொழுது ஒரு நாள் இவர் என்னிடம் கூறினார், அக்கா நீ எனக்கு உடுப்பு வேண்டிதான், தான் ஒரு உடை வேண்ட போகின்றேன், அதை தான் ஒரு வேறு விதமான வடிவமாக தைக்க போகின்றேன் அனுப்புனேன். அப்பொழுது நான் சொன்னேன், நீ அப்படி தைக்கிறதுனா நான் காசு தர மாட்டேன் என்று கூறினேன். அவருக்கு அது கவலையாக போய்விட்டது. உடனே கூறினார், நான் வேலைக்கு செல்ல மட்டும்தானே உன்னிடம் காசு வேண்ட வேண்டும், நான் வேலைக்கு போய்விட்டால் தனியே சென்று வேண்டுவேன் என்று கூறினார். அப்பொழுது எனக்கும் கவலையாக வந்துவிட்டது. அது பிறகு ஒரு நாள் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கும் பொழுது கூறினான்,
இவே என்னுடைய அக்கா வந்து சரியாக கஷ்டப்பட போகின்றாள். அந்த சூழ்நிலையில் நான் தான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். நீ ஒரு காலத்தில் பேர் என்னிடம் தான் வந்து நிற்பாய் என்று கூறினான். அப்பொழுது எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. நான் சிரித்துவிட்டு கூறினேன், நான் கடைசி மட்டும் முன்னேற்றம் மட்டும் பெற மாட்டேன், ஏனென்றால் நீ அதை சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பாய் என்று கூறினேன். அதற்கு அவன் சொன்னான், நீ இருந்து பார், கடைசி காலத்தில் நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கூறினான். அப்படியான எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் இடையில் நிறைய அந்த அன்பு சண்டைகள் இடம்பெறுகின்ற சூழ்நிலை கூட காணப்படுகின்றது. நிச்சயமாக அந்த அக்கா தம்பி அல்லது அக்கா தங்கைகளுக்கு இடையிலான சண்டைகளை ரசிக்கலாம். மிகவும் சுவாரஸ்யமான சண்டைகளாகவே இருக்கும். சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட மிகவும் அருமையாக சண்டை போடுவார்கள். குழாய் சண்டை கூட தோத்துவிடும். உண்மையாகத்தான் சண்டை போடுவார்கள் அக்கா தம்பி அனைவருமே. அக்கா தங்கைக்கு இடையிலான சண்டைகள் சிறிய தகராறுகளாக கூட மாறலாம். ஆனால் அக்கா தம்பிக்கு இடையான சண்டை நிச்சயமாக சிரிப்பை ஏற்படுத்திவிடும். எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் இடையில் வருகின்ற சண்டைகள் கூட எனக்கு சிரிப்பாகவே மாறிவிடும். ஒரு நாள் என்ன செய்தார் என்று சொன்னால், நான் அவரை போன் பாவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். நீ இனி தொலைபேசி பாவிக்க கூடாது என்று சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்த உடனே என்னுடன் ஒரு வாரமாக கதைக்காமல் இருந்தார். அப்பொழுது அந்த கோபத்தில் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், இவர் படுத்திருக்கும் போது இவர் படுத்திருந்த அறையினுடைய லைட்டை போட்டுவிட்டு வந்துவிட்டேன். இவருக்கு அது பிடிக்காது, லைட் போட்டு படுக்கிறதுன்னா அவருக்கு வந்து கோபம் வந்துவிடும். உடனே தன்னுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டாள் என்று சொல்லி நான் நினைத்தேன், இவன் வந்து நான் தொலைபேசி பாவிக்க வேண்டாம் என்று சொன்னதற்காகத்தான் கதைக்காமல் இருக்கின்றானோ என்று யோசித்தேன். ஆனால் அப்படி சண்டை நடந்த ஒரு வாரம் கதைக்காவிட்டால் கூட நான் இருந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டால் என்னுடைய தலையில் வந்து கொட்டி விட்டு தான் செல்வான். அப்பொழுது எனக்கு கோபம் வந்துவிடும். இவன் கதைக்க மட்டும் நான் கதைக்க கூடாது என்றதற்காக பொறுமையாக காத்திருப்பேன். சில பிள்ளைகள் இது என்ன செய்வான் என்று சொன்னால், நான் பார்த்து கொண்டு இருக்கும் அந்த தொலைக்காட்சி அலைவரிசையை நிறுத்திவிட்டு வேறு ஒரு அலைவரிசைக்கு மாற்றிவிட்டு சென்று விடுவான், இல்லாட்டி நிறுத்தி விடுவான், இல்லாட்டி என்ன செய்வான், மின்சாரத்தை தடை பண்ணி விடுவான். அப்பொழுது எனக்கு சரியான கோபங்கள் வந்துவிடும். அப்போ நான் ஒரு நாள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இவன் என்னோட ஒரு வாரமாக கதைக்காமல் இருக்கின்றான், ஏன் என்று தெரியவில்லை, நான் தொலைபேசி பாவிக்க வேண்டாம் என்று கூறியதற்காகத்தான் அப்படி இருக்கிறானோ தெரியாது என்று கூறினேன். அப்பொழுது அம்மா அவனை கூப்பிட்டு உடனே கேட்டால், ஏன் நீ அக்காவோட கதைக்கிறே இல்லையான்னு சொல்ல. அதற்கு அவன் சொன்ன காரணம் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. நான் படுத்திருக்கும் பொழுது இவள் வந்து லைட்டை போட்டுவிட்டு போயிட்டாள்னு சொன்னான். அப்பொழுது எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. இதற்காகத்தான் நான் கதைக்காமல் இருந்தாய் என்று கூறி நான் சிரித்து விட்டேன். அவனும் அதுக்கு பிறகு எங்களுடைய அந்த சண்டைகள், அம்மா ஒருவாள் உங்களுடைய இருவருடைய சண்டையில் சிரிப்பு சண்டையாகத்தான் இருக்கின்றது என்று. நிச்சயமாக சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட அவ்வாறான சண்டைகள் ஏற்படும் பழமைதான். சண்டை பிடிக்கும் போது பார்த்தால் எதிராளி வீட்டுக்காரர்கள் சண்டை போடுவோம், ஆனால் அடுத்த நிமிஷமே சேர்ந்து கொள்வோம். அதை பார்ப்பவர்கள் என்னடா இது இப்பொழுதுதான் இவ்வாறு சண்டை பிடித்தார்கள், அதை தடுப்பதற்கு வருபவர்களுக்கு வெறுத்து போய்விடும். ஏனென்றால் இது என்னடா இது இப்பொழுது இவ்வளவு சண்டை பிடிக்கிறார்கள், பிறகு அடுத்த நிமிஷம் பார்த்தா கதைக்காமல் இருக்கவும் முடியாது. அக்கா தங்கை கதைக்காமல் இருப்பதும் முடியாத விஷயம்தான். கதைக்காமல் இருப்போம் என்று ஒரு முடிவெடுத்து விட்டு இருந்தால் அனைத்து விடயங்களும் அவர்களிடம் கேட்டுத்தானே, அக்காவிடம் கேட்டுத்தானே அனைத்து விடயங்களையும் செய்கிறோம். அது முடியாத விஷயமாகவே இருக்குமே என்று சொன்னால், அம்மாவை நடுவராக வைத்து அம்மா அதை கேட்டு சொல்லுங்கள், அம்மா இதை கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லும் போது 2-3 தடவைகள் அம்மா உதவிக்கு வருவார். ஆனால் அடுத்த நிமிஷமே சொல்வாள், நான் வரமாட்டேன், நீங்களே என்னென்றாலும் செய்து கொள்ளுங்க என்று கூறும்போது நாம் கட்டாயமாக கதைத்து தான் ஆக வேண்டும். அந்த கதைப்பும் எங்களுக்கு பிடித்தமாக தான் இருக்கும். எப்பொழுதுதான் கதைப்போம், சண்டை பிடித்து சண்டையே மறந்து விடுவோம், காரணம் என்னவென்பதையே மறந்து விடுவோம், ஆனாலும் கதைக்காமல் இருப்போம். அதை நாம் மறந்து கதைப்பதற்கு உதவுவது அக்கா தான் முதலில் வந்து கதைப்பவளாக கூட இருப்பாள். ஏனென்று சொன்னால் விட்டு கொடுக்கும் பண்பு அக்காவைக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. கூடுதலாக வந்து கதைப்பது அக்காவாகத்தான் இருக்கும். நிச்சயமாக வினோஜா, எனக்கு என்னுடைய தம்பியோட கதைக்காமல் இருக்கவே முடியாது. அவன் என்னுடைய வீட்டில் ஒரு சிறிய நேரம் இல்லாவிட்டால் கூட என்னடா தம்பி காணையில்லை என்று சொல்லி நான் தேடுபவளாக தான் இருப்பேன். அவன் இருந்தால் எப்படி இருக்கும், அவன் இருந்தால் இப்படி செய்வான் அப்படி செய்வான் என்று யோசித்தவனமே இருப்பேன். என்னுடைய தம்பியும் அப்படித்தான். நான் வேலைக்கு வந்து விட்டால் உடனடியாக அக்கா அப்பொழுது வருவாள். அவன் பாடசாலை முடிந்து நேரத்துக்கு வீட்டிற்கு சென்று விடுவான். அக்கா வரும் வரை காத்திருப்பான். ஏனென்றால் அக்கா ஏதாவது வாங்கி கொண்டு வருவாள் என்று சாப்பிடுவதற்கு காத்து கொண்டிருப்பான். அப்பொழுது நான் எதுவும் வேண்டாமல் சென்று விட்டால், பிறகு என்னத்துக்கு நீ அங்கே போன நீ அப்படி என்று கேட்பான். அப்பொழுது எனக்கு கோபம் வந்துவிடும். நான் அந்த கோபத்தை எனக்குள்ளே வைத்துக்கொண்டு எதையாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பேன். அவ்வாறு தான் எனது அக்கா என்ன செய்வாள் என்றால், வேலைக்கு செல்வாள். வேலைக்கு சென்று வரும்போது மோட்டார் சைக்கிளை விடுவதற்கு முன் உரிய கேள்வி நான் என்றால் உடனே கேட்பாள், அம்மா அங்கே, அம்மாவை காணவில்லை, எங்கே அம்மா உள்ளே நின்றாலும்
உடனே கேள்வி அம்மா தான். அம்மா என்றால் என்ன செய்வாருன்னு சொன்னா உடனே வினு எங்கே தங்கச்சியை காணல எங்க, அதுதான் நம்மளது கேள்வியாக இருக்கும், முதலாவது கேள்வியாக. அவ்வாறு தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் என்னவென்று சொன்னால், நான் வெளிநாடு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அந்த வேளைகளில் நான் வெளிநாடு போவதென்றால் அக்காவிற்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவரது வேலை காரணமாக அவர் செல்ல முடியாது. அதனால் என்னை அனுப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் போவதற்காக கொழும்பிற்கு சென்று தாங்கியிருந்தேன். அப்பொழுது வீட்டில் போகும் வரையும் சரி நீ கட்டாயம் போகத்தான் வேண்டும், நீ போய் நல்லா வரத்தான் வேண்டும், அப்படி இப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வைப்பதிலே குறியாக இருந்தால் எனக்கும் பிடித்த விஷயம் தான் வெளிநாடு செல்வது என்றால் நானும் சரி என்று விரும்பி சென்று விட்டேன். ஆனால் நான் அங்கே கொழும்பு தங்கியிருந்து 3 நாட்கள் இருக்கும். 3 நாட்களுக்குள் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி அவரது அக்காவின் குரல் சரியில்லை, அழுது விட்டு கதைப்பது போல அப்படி இருந்தது. எனக்கு அங்கு தூரம் நிற்பதால் எனக்கு தெரியவில்லை. நான் அங்கே சென்று விட்டு 3 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடன் ஒரு 3-4 நிமிடத்திலே சண்டை ஆரம்பித்து விட்டது 2 பேருக்கும் இடையே. அப்பொழுது அம்மா பேசுகிறார், அவள் பக்கத்தில் இருந்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் அங்கு சென்றாலும் தாங்க முடியாது என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது அக்கா சொன்னால், நீ எங்கும் செல்லவே வேண்டாம், எப்பொழுதுமே என் கூடவே இரு, ஒரு இடமும் போக வேண்டாம், நான் உன்னை அவ்வாறு விட மாட்டேன், என்னால் உன்னை விட்டு இருக்கவே முடியாது, சண்டை பிடித்தாலும் சரி என்ன பிடித்தாலும் சரி நீ என்னுடனேயே இருக்க வேண்டும், வெளிநாடு எல்லாம் வேண்டாம், நீ இங்கேயே தங்கி என்னோடைய இரு என்று கூறினார். அவ்வாறான அன்னைக்கு நிகரான ஒரு பாசம் அக்காவிடம் தான் காணப்படுகிறது. நிச்சயமாக வினோஜா, அப்படித்தான் என்னுடைய தம்பியும். என்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்து இருக்க விரும்ப மாட்டான். நான் எங்காவது சென்று விட்டால் அக்காவை காணவில்லை, அக்கா இப்பொழுது வருவாள் என்று சொல்லி யோசித்தவனமே இருப்பான். எல்லாரிடமும் அம்மாவிடம் போய் அடிக்கடி கேட்பான, அக்கா அப்போ வருவான்னு கேட்டுக்கொண்டே இருப்பான. அப்பொழுது நாங்கள் சேர்ந்திருந்தால் எப்பொழுதுமே சண்டை வந்த வண்ணமே இருக்கும். ஏதாவது ஒரு விடயத்திற்காவது சண்டை போட்டுக்கொண்டே இருப்போம். இந்த கொரோனா காலங்களில் அவன் வீட்டில் தான் இருந்தான். அப்பொழுது எங்கேயும் செல்ல முடியாது தானே, அப்பொழுது ஒரே சண்டையாக தான் இருக்கும். அப்பொழுது எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து கேட்டார். விருந்தாளி வந்து சொன்னார், என்னுடைய வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே சண்டையாகத்தான் இருக்கின்றது, இவர்கள் இருவரும் நல்ல அமைதியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். அப்போ அம்மா சொன்னால், உம்முடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளைகள், அவர்கள் சண்டை பிடிப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆனால் இவர்கள் இருவரும் இப்பொழுதுதான் அமைதியாக இருக்கின்றார்கள், நீர் போய் ஒரு சிறிய நேரத்தில் இங்கே சண்டை துவங்கிவிடும் என்று கூறினான். அப்பொழுது நானும் எனது தம்பியும் சிரித்தபடியே நின்று விட்டோம் அந்த இடத்தில். நிச்சயமாக இவ்வாறான செல்ல சண்டைகள் அக்கா தங்கைகளுக்கு இடையில் கட்டாயம் வருவதில்லை. அவ்வாறு வரவில்லை என்றால் தான் சந்தேகம் அதிசயமாக இருக்கும். என்னடா சண்டையே போடாமல் இருக்கிறார்கள் என்று சந்தேகமாக இருக்கும். மற்றபடி சண்டை வருவதெல்லாம் சகஜம்தான். அக்கா என்ற உறவுக்குள் சண்டை வருவதெல்லாம் சகஜம்தான். ஆனால் ஒரு 5 நிமிடம் கூட நம்மை விட்டு பிரிய முடியாத, பிரிவை தாங்க முடியாத ஜீவன் என்றால் அது அக்கா தான். என்ன செய்கிறாளோ தங்கை, என்ன செய்கிறானோ தம்பி என்று அக்காக்கள் கூட மனம் அமைதியாக இருக்க மாட்டார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன செய்கிறார்களோ, எப்பொழுதும் எங்களை சின்ன பிள்ளைகளாகவே கருதுவார்கள் அக்கா உணர்கள். அம்மாவிற்கு நிகர் தானே, அதனால் சின்ன பிள்ளைகள் போலவே நாம் எப்பொழுதும் சின்ன பிள்ளைகளாகவே நம்மை பார்ப்பார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எப்பொழுது வீட்டிற்கு வருவாய், என்ன மாதிரி போகிறது, எதன் பிரச்சனைகள் இருக்கிறதா என்று அக்கறையுடனும் மிகவும் அன்புடனும் எப்பொழுதும் கலைத்துக் கொண்டே இருப்பாள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன்னால் இது முடியுமா, அப்படியான விஷயங்களை சொல்வதிலும் முயற்சி எடுக்க வைப்பதிலும் ஒரு நம்பிக்கை ஊட்டும் செயல்களை செய்வதிலும் உன்னால் முடியும், இது நிச்சயமாக உன்னால் முடியும், ஒரு பயமும் இல்லை, இதை நீ செய்து பார், கட்டாயம் உன்னால் இயலும், இதை செய்தால் நீ நல்ல ஒரு நிலைக்கு வருவாய் என்று கூறுவது மட்டுமல்லாமல் அந்த நல்ல நிலைக்கு நாம் வருவதற்கு என்னென்ன தேவைகளை செய்ய வேண்டுமோ, படிக்க வேண்டும் என்றால் படிக்க வேண்டுமோ, உழைக்க வேண்டுமோ, என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் நம்முடன் வழிகாட்டியாக நின்று நல்ல கைடன்ஸா இருந்து மிகவும் ஒரு சிறந்த நபராக இருந்து நம்முடன் உறுதுணையாக இருந்து அந்த நல்ல நிலைக்கு சென்று எங்களது கோல் வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பவள் என்றால் அது அக்காவாகத்தான் இருக்க முடியும். உண்மையாகத்தான் வினோஜா, அக்காவினுடைய அன்பில் ஒரு கண்டிப்பு நிச்சயமாக காணப்படும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது. என்னுடைய தம்பி எப்பொழுதுமே ஆலயத்திற்கு விளையாட செல்வான். ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து அவனுடைய உதடு வெடித்து விட்டது. அப்பொழுது நானும் ஆலயத்தில் தான் அந்த நேரம் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என்ன செய்தான் என்று சொன்னாலும் அக்காவிற்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னானாம். அப்பொழுது எனக்கும் தெரியாது எனக்கு இப்படி நடந்து விட்டதுன்னு. ஒரு பையன் வந்து கூறினான், அக்கா
உங்களுடைய தம்பிக்கு இப்படி நடந்து விட்டது, ஆனால் உங்களிடம் கூற வேண்டாம் என்று கூறினான் என்று சொன்னான். அப்பொழுது நான் ஏன் இவன் இப்படி சொல்லியிருப்பான் என்று யோசித்தவனமே இருந்தேன். சற்று அவனுக்கு பயமாக இருக்கலாம் எனக்கு கூறுவது, நான் பேசி விடுவேனோ அந்த இடத்தில் என்று. அப்பொழுது அவனுக்கு எல்லா மருந்துகள் எல்லாம் செய்துவிட்டு நானும் உடனே சென்று விட்டேன் ஆலயத்திலிருந்து. அப்பொழுது அவன் வீட்டில் இருந்தான். நான் போய் கேட்டேன், ஏன் நீ எனக்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னாய் என்று கேட்க அவன் சொன்னான் அம்மாவிடம், அம்மா இவள் வந்தால் என்னை பேசுவது மட்டுமில்லாமல் அங்கு நிற்கின்ற என்னுடைய நண்பர்களை கூட திட்டி விடுவாள், அதுதான் அந்த பயத்தில் தான் நான் இவளுக்கு அந்த விடயத்தை கூறாமல் மறைத்து விட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. நான் எதற்காக அப்படி செய்ய போகின்றேன் என்று சொல்லி அவனிடம் கூறினேன். தொடர்ந்து பேசலாம் இயற்கை மருத்துவம் என்ற பகுதியினை தொடர்ந்து. இயற்கை மருத்துவம் பகுதியில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற மூலிகை பயறு. முளைவிட்ட தானியங்கள் ஒரு முழுமையாக உணவாக இருந்தாலும் இன்னுமே மக்கள் அதை தினசரி உணவாக பயன்படுத்துவதில்லை. அதன் நற்குணங்களை பற்றி ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? காரணம், அவை வெகு எளிதாக இயற்கையாக எந்த தயாரிப்பு சிரமமின்றி கையில் கிடைப்பதால் தான். விதைகள் பிறக்க காத்திருக்கின்றன, ஆனால் முளைவிட்ட தானிய வகைகளோ உயிரோட்டத்துடன் வெடிக்க காத்திருக்கின்றன. பண்டைய காலங்களில் முளைவிட்ட பயறு வகைகள் தினசரி உணவின் ஒரு பாகமாக இருந்தது. மனிதன் உட்கொள்ளும் எண்ணற்ற உணவுகளில் ஒரு பிடி முளைவிட்ட தானியத்தில் கிடைக்கும் சத்து வேறு எந்த உணவின் ஒரு பிடியிலும் இருக்காது. ஒரு தானியத்தில் உள்ள விட்டமின் சக்தி முளைவிடும் போது பன்மடங்காகின்றது. முளைவிட்ட கோதுமையில் விட்டமின் சி 600% அதிகமாகின்றது. ஆரஞ்சு பழத்தில் உள்ள விட்டமின் சி அளவை விட இது அதிகம். ஒருவரின் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய தன்மை கொண்ட என்சைம் முளைவிட்ட தானியத்தில் மிக அதிகமாக உள்ளது. உடல் தளர்ந்து போன நிலையில் என்சைம்ஸ் நிறைந்த முளைவிட்ட பயிரை சாப்பிடும் போது புத்துணர்ச்சி பிறக்கின்றது. முளைவிட்ட தானியங்கள் மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம் என்று சொல்லலாம். தானியங்கள் வருடம் முழுவதும் விளைகின்றன. அவற்றை முளைவிட செய்து வருடம் முழுவதும் சாப்பிடலாம். இவற்றில் எந்த ரசாயனமும் இல்லை, சமைக்க கூட தேவையில்லை. மிக குறைந்த கலோரி அளவு உள்ள உணவும் கூட அனைவரும் விரும்பி சாப்பிடலாம். மற்ற முளைவிட்ட தானியங்களை விட முளைவிட்ட பச்சை பயிருக்கு வயிற்றில் அதிக வாய்வை உண்டாக்காத தன்மை கொண்டது. இதனால் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இது மிகவும் ஏற்ற உணவு. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் பி ஆகியவை மட்டுமல்ல, அளவற்ற விட்டமின் சியும் நிறைந்ததுதான் முளைவிட்ட பச்சை பயறு. பச்சை பயறு முளைவிடாத போது அதில் உள்ள ட்ரிப்சின் புரதத்தை ஜீரணம் செய்யும் என்சைம்களை தடை செய்கின்றது. அதுவே பயறு முளைவிட்டதும் அதில் உள்ள ட்ரிப்சின் குறைகின்றது. முளைவிட்ட பயரை வேக வைக்கும் போது ட்ரிப்சின் முற்றிலும் நீங்கிவிடுகின்றது. வேக வைப்பதால் இதில் உள்ள புரதச்சத்து குறைவதில்லை. முளைவிட்ட தானியத்தை தயார் செய்த தண்ணீரும் காற்றுமே போதுமானது. தானியத்தை நீரில் ஊற வைத்தால் அரை நாளில் அவை முளைவிட தொடங்கும். இப்போது சாப்பிட தயார். இதை தவிர வேறு எந்த சிரமமும் இல்லை. நறுக்குவதோ தோல் சீவுவதோ அவசியமில்லை. பிறகு உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம். இதை கொண்டு எளிதில் தயாரிக்கப்படும் சாலட் மற்றும் உணவுகள் சேர்த்து சாப்பிட நன்றாக இருக்கும். உலகின் அனைத்து பகுதிகளிலும் குக்கிராமங்கள் வரை முளைவிட்ட பயறு எளிதில் கிடைக்கும். மற்ற உணவுகளை விட மிக குறைந்த விலையில் கிடைத்தாலும் தனது சத்துக்களால் அனைத்தையும் விட இந்த முளைவிட்ட தானியங்களில் மிகச் சிறப்பாக இருக்கின்றது மருத்துவ குணங்கள். இயற்கை மருத்துவம் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் அக்கா தம்பி இடையிலான பாசத்தை பற்றி, அக்காவினுடைய பகுதியில் அக்கா தம்பிக்கு இடையான பாசத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். வினோஜா, அக்கா ஒரே வயிற்றில் பிறக்காத அக்கா தங்கைகள் இருப்பது போல ஒரே வயிற்றில் பிறக்காத அக்கா தம்பிகள் கூட இருக்கின்றார்கள். ஏன் யோசித்து வர நம்முடைய அலுவலகத்தில் கூட எங்களை விட வயது குறைந்த ஒரு தம்பி காணப்படுகின்றான். அவன் எப்பொழுதுமே அக்காவினுடைய பெயரை கூறவே மாட்டான். அந்த பெயரை தனியே கூப்பிட மாட்டான். அக்கா அந்த பெயரை கூறி அக்கா வாருங்கள், அக்கா இதை செய்யுங்கள், அக்கா இதை செய்யுங்கள் என்று கூறுவான். நிச்சயமாக அவர்தான் எங்களது அலுவலகத்தின் கடைக்குட்டி சிங்கம் என்று கூட சொல்லலாம். அவ்வாறு மிகவும் சின்ன பையன், மிகவும் எப்பொழுதும் சுட்டித்தனமாக சுறுசுறுப்புடனும் மிகவும் சந்தோஷமாக அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பதிலும் மிகுந்த கவனத்துடனே இருப்பான். நிச்சயமாக அவன் சில வேளைகளில் சில வார்த்தைகள் கூறும்போது கண்டிப்பாக இருந்தாலும் அவன் எம்மை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கூறுகின்றான். அக்காவின் மீது அக்கறை வைத்துள்ளான் என்று கூட நான் யோசித்திருக்கின்றேன். அவனுடைய குறும்புகளை நான் எப்போதும் ரசித்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக தம்பிகளுடைய குறும்பை ரசிப்பதே அக்காக்களுக்கு மட்டுமே உரிமையாகவே காணப்படுகிறது. அவ்வாறுதான் இன்னொரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகிறது விஷயம். அக்கா தம்பி உறவுக்கு இடையே எனது பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி அக்கா இருக்கிறார்கள். தம்பி சரியான குழப்படி, சின்ன பையன் சரியான குழப்படி, விளையாடுவதற்கு செல்லுவான்.
தினமும். அங்கே விளையாடுகிற இடத்தில் அக்காவும் ஒருவேளை அந்த பாதையால் சென்றிருக்கிறாள். தம்பிக்கு 2 பேர் அடித்திருக்கிறார்கள். அடித்ததை கண்டதே அவர் என்ன செய்திருக்கிறார், அக்கா தம்பியின் நண்பர்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு அடி விழுந்திருக்கிறது. அக்கா அடித்து விட்டு வீட்டுக்கு தம்பியை நீ வாடா தம்பி என்று கையை பிடித்து இழுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விட்டது. எனது பிள்ளைக்கு அது சின்ன பிள்ளைகளின் சண்டைக்குள்ளே இவர்கள் செல்ல வேண்டும், இதனால் அவர் போய் அவருக்கு சின்ன பிள்ளைக்கு அடிக்க வேண்டும் என்று பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. இவ்வாறு தம்பிகளுக்கான தியாகத்திற்காக பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய்விடும் அக்காக்களின் பாசங்களும் இருக்கின்றன. நிச்சயமாக வினோஜா, எனக்கும் இன்னும் ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. என்னுடைய கிராமத்தில் அவர்கள்தான் பாசமலர்கள் என்று கூட கூறுவார்கள். என்னுடைய தம்பியின் நானும் என்னுடைய தம்பியும் இருக்கிற பாசத்தை விட நாங்கள் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை, அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்வார்கள். ஒரு தடவை அவளுடைய தம்பிக்கு என்ன நடந்து விட்டது என்று சொன்னால், வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தகரம் வெட்டிவிட்டது கையில். அப்பொழுது அவர்களிடம் துவிச்சக்கர வண்டியோ எந்த வாகன வசதிகளோ இல்லை. அவன் அழுது கொண்டே நிறைய ரத்தங்கள் போய்விட்டன. அப்பொழுது நடந்து அந்த தம்பியை கூட்டிக் கொண்டு வைத்தியசாலைக்கு சென்ற உடனே அங்கே கூறினார்கள் தையல் போட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது தையல் போடுவதற்காக உள்ளுக்கு சென்ற உடனேயே அவடத்து அந்த தையல் போடும் இடத்தில் ஒரு ஊசி போடுவார்கள் தானே. அப்பொழுது தம்பி அதை வேண்டாம், எனக்கு வேண்டாம், அந்த ஊசி வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார். அப்பொழுது அக்கா என்ன செய்திருக்கிறாள் என்று சொன்னால், சரி போட்டுக்கொள், அது உன்னுடைய நல்லதுக்காக தானே, பிறகு உன்னுடைய கைதானே அழகில்லாமல் போய்விடும் என்று கூறியிருக்கின்றார். அப்பொழுது வைத்தியர் என்ன செய்தாராம், அப்பொழுது அவன் தம்பி கூறியிருக்கின்றான், உனக்கு வலிக்கப் போகின்றது, எனக்கு தானே வலிக்கப் போகின்றது என்று கூறியிருக்கிறான். ஆனால் அக்காவுக்கு நிச்சயமாக அது வலித்திருக்கும். அவனுக்கு ஒரு விடயம் என்றால் அவளுக்கு வலித்து தானே இருக்கும். அப்பொழுது அந்த தையல் போடும் வரை, அந்த ஊசி போட்டதிலிருந்து அந்த தையல் போடும் வரை அந்த அக்கா அழுது கொண்டே இருந்தாள் என்று அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. நிச்சயமாக இவ்வாறான பாசங்கள் அக்கா என்ற உறவுக்கு மறுபெயர் பாசமாக தான் இருக்க முடியும். அவ்வாறான பாசங்கள் நிறைந்து இந்த உலகத்தில் சகோதரம் இல்லாமல் இருப்பவர்கள் நிறைய விஷயங்களை இழக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதுவும் அக்கா இல்லை என்று நினைப்பவர்கள் நிறைய விடயங்களை இழந்து போவார்கள். அக்காவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. தியாகம், உழைப்பு, அர்ப்பணிப்பு, உழைப்பு அனைத்துமே அக்காவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எந்த விடயத்தை எடுத்தாலும் அக்கா அதில் ஒரு சிறந்த உதாரணமாகத்தான் இருப்பார். படிப்பாக இருக்கட்டும், அக்காவை பார்த்து தான் நான் படிக்க வேண்டும். ஒரு செயலாக இருக்கட்டும், அக்காவை பார்த்து தான் நான் இந்த செயலை செய்ய வேண்டும். என்ன வேலையாக இருந்தாலும் அது அக்காவை பார்த்து தான் நான் செய்ய வேண்டும். முன் உதாரணம், எங்களுக்கு எப்பொழுதும் முன் உதாரணமாக ரோல் மாடல் ஹீரோவாக இருப்பது அப்பாவிற்கு அடுத்தபடியாக அக்கா தான். அந்த விடயத்தை பார்த்தும் நாங்கள் தினமும் எனது அக்காவை போல நான் இவ்வாறு தான் எப்பொழுதும் ஆக வேண்டும், இவர்களை போலதான் ஆக வேண்டும் என்று ஒரு முயற்சி, ஒரு என்னன்னு சொல்வது, ஒரு எடுத்துக்காட்டாக அக்கா திகழ்பவளாக காணப்படுகின்றார். நிச்சயமாக எடுத்துக்காட்டாக எமது வாழ்க்கையின் எடுத்துக்காட்டே அக்காவாகத்தான் இருக்கிறார். அவ்வாறான அக்காக்களை யாருமே எப்பொழுதுமே இழந்து விடக்கூடாது. அக்காக்களின் கண்டிப்பு ஒரு சிறிய நேரம் மட்டுமே. அந்த கண்டிப்பினை நினைத்து அக்காவுடன் முரண்பட்டுக் கொள்பவர்கள் அனைவருமே அதனை உடனடியாக திருத்திக் கொள்ளுங்கள். அக்கா என்பவள் குறுகிய காலத்துக்கு மட்டும், அதாவது திருமணமாகி செல்லும் மட்டும் எங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உறவு. அவளுடன் இருக்கும் காலம் வரைக்கும் அந்த உறவை அனுபவித்துக் கொள்ளுங்கள். அது திரும்பி கிடைக்க பெற மாட்டாத சகோதர உறவு. அதனை உடனே அனுபவித்து மிகவும் சந்தோஷமாக வாழுங்கள். திருமணம் முடித்தாலும் அந்த உறவு தொடரும் தான். சிறிய ஒரு இடைவெளிக்கு பின்னர் தான் அந்த உறவு காணப்படும். ஆனால் வீட்டில் இருக்கும் போதே இருக்கும் சகோதரங்களை உடனடியாக சந்தோஷம் இருக்கும் காலம் வரைக்கும் மிகவும் சந்தோஷத்துடனே வாழ்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளுடன் அடுத்த வணக்கம் தீபம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.